அறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதாலே. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அழிவின் விளிம்பிலுள்ள உயிரினங்கள் மற்றும் பாதுகாப்பு முயற்சிகள். இந்த பூமியில் நாம் மட்டும் அல்ல, மரங்கள், தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், மீன்கள், பல்லிகள், பூச்சிகள் என மில்லியன் கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. ஆனால் அவற்றில் பல உயிரினங்கள் இன்று அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றன. அந்த உயிர்கள் நம்மால் அழிக்கப்படுகின்றதா? அவைகளை மீட்பதற்கான முயற்சிகள் என்ன? இன்று நாம் காணப்போவது என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ் மற்றும் அவற்றை பாதுகாக்கும் கன்சர்வேஷன் எஃபோர்ட்ஸ் பற்றியது ஆகும். அழிவின் விளிம்பு என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ் என்றால் என்ன? என்டேஞ்சர்ட் என்றால் அழிவை நோக்கிய நிலையில் உள்ள உயிரினம். இவை இனப்பெருக்கத்தில் பின்தங்கியவையாகவும் பசுமை வளங்கள் இல்லாமையாலும் பாதிக்கப்பட்டவையாகவும் இருக்கலாம். உதாரணமாக இந்திய மரங்கொத்தி, பனி சிறுத்தை, கங்கை டால்பின், ஆசிய யானை இவை அனைத்தும் IUCN ரெட் லிஸ்டில் என்டேஞ்சர்ட் அல்லது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் வகையாக குறிக்கப்பட்டு உள்ளன. உயிரினங்கள் ஏன் அழிவை நோக்கி செல்கின்றன? காடுகள் அழிப்பு, மனிதர்களின் குடியேற்பு, விவசாயம், தொழில்துறை வளர்ச்சி ஆகியவற்றால் காடுகள் அழிக்கப்படுகின்றன. வேட்டையாடுதல். பல விலங்குகள் அவைகளின் தோல், கொம்பு, எலும்பு, பற்கள், இறைச்சி ஆகியவற்றுக்காக வேட்டையாடப்படுகின்றன. நிலம், நீர், காற்று மாசுபடுதல். நீர் மற்றும் காற்று மாசுபாடு, பிளாஸ்டிக் கழிவுகள் இவை அனைத்தும் உயிரினங்களின் வாழ்விடத்தை பெரிதும் பாதிக்கின்றன. புவி வெப்பமயமாக்கம், காலநிலை மாற்றம், விலங்குகளின் இனப்பெருக்கம் மற்றும் இடம்பெயர்வில் இவை தடையினை ஏற்படுத்துகின்றது. பாதுகாப்பு முயற்சிகள் கன்சர்வேஷன் எஃபோர்ட்ஸ். தேசிய பூங்காக்கள் மற்றும் வன விலங்கு சரணாலயங்கள் விலங்குகளுக்கு பாதுகாப்பான தங்குமிடமாக அமைகின்றன. ப்ராஜெக்ட் டைகர், ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் போன்ற அரசு திட்டங்கள் குறிப்பிட்ட உயிரினங்களை பாதுகாக்கும் முயற்சிகளாக நடைபெற்று வருகின்றன. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இந்தியாவில் சட்டத்தின் கீழ் வன விலங்குகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது. DNA ப்ரிசர்வேஷன், கேப்டிவ் ப்ரீடிங். மரபணு பாதுகாப்பு மற்றும் இனப்பெருக்க முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. சுற்றுச்சூழல் விழிப்பு உணர்வு. பள்ளிகள், சமூகங்கள், ஊடகங்கள் மூலம் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. நாம் என்ன செய்யலாம்? சுற்றுச்சூழலை மதிப்போம். விலங்குகளை வேட்டையாடக்கூடாது. பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க வேண்டும். சுற்றுலா செல்லும்போது விலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாதீர்கள். பாதுகாப்பு அமைப்புகளுக்கு நன்கொடையை வழங்குங்கள். நிறைவாக, ஒரு உயிரினம் அழிவதன் மூலமாக அது மட்டும் இல்லாமல் அது சார்ந்த சுழற்சி, உணவு சுழற்சி, சுற்றுச்சூழல் அமைப்பு முழுமையாக பாதிக்கப்படுகின்றது. அதனால்தான் ஒவ்வொரு உயிரினமும் மதிக்கப்பட வேண்டியது. பூமியின் சீரமைப்புக்கே அதுவே அடிப்படை அம்சம் ஆகும். அழிவின் விளிம்பிலுள்ள உயிரினங்களை பாதுகாக்க நாமும் துணை நிற்போம். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.